أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله تواب رحيم. صدق الله العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவங்களை நன்மைகளை அழிக்கக்கூடிய கீபத் என்னும் புறம் பேசுதல், அருமையான பெருமக்களே, மனிதன் வாழ்வில் கவனமில்லாமல் தான் செய்கின்ற எல்லா நல்ல அமல்களையும் பிறருக்கு தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு கொடிய செயல் இருக்கிறது என்றால் அது புறம் பேசுவதாகும். சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொள்ளக்கூடிய செயல் ஒன்று இருக்கிறது என்றால் அது புறம் பேசுதலாகும். நம்முடைய வாழ்க்கையில் பிறரை பற்றி நாம் புறம் பேசவில்லை என்றால் அன்றைய பொழுது நமக்கு இனிமையாகுவது இல்லை. இரண்டு நபர்கள் சேர்ந்து உட்கார்ந்தால் மூன்றாவது நபரை பற்றி, அவரின் குறையை பற்றி, அவர் செய்யக்கூடிய மார்க்கத்திற்கு முரணான செயல்பாடுகளை பற்றி விவாதிப்பது நமது அன்றாட பழக்க வழக்கங்களில் ஒன்றாகிவிட்டது. இதற்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உலகத்தில் யார் என்ன காரியம் செய்தாலும் அவர் ஏன் அப்படி செய்தார் என்று அல்லாஹ் நம்மளை கூப்பிட்டு கேட்க போறதில்லை. ஒருத்தர் பஜ்ர் தொழுகைக்கு வரல, தொழுகை வந்த ரெண்டு பேர் எங்கப்பா அப்துல் கலாம் தானா, அவன் என்னைக்கு உருப்படியா தொழுகை வந்தேன், ஒரு வாரத்துல சொல்றான் தொழுவேன், 4 நாள் படுத்துவேன், இவெல்லாம் ஒரு தொப்பி வச்சுக்கிட்டு அலைகிறான், என்ன செய்யுது, நமக்கு எதுக்கு அடுத்தவங்களை பத்தி பேசுது, அஸ்தோஃபிருல்லாஹி தௌபாங்க. அருமையானவர்களே, இப்ப அவர் ஒருத்தர் தான் தொழுகை வரல, பஜ்ர் நம்ம 4 பேர் தொழுகை வந்தோம். நம்ம 4 பேருடைய சுபகுடைய தொழுகையுடைய நன்மை அவனுக்கு போயிடுச்சு. எவன் படுத்து தூங்கினானோ அவனுக்கு 4 பேர் தொழுகை சுபகுடைய நன்மை போயிடுச்சு. அவன் தொழுகாம படுத்துட்டா பாருங்க, அந்த பாவம் நமக்கு வந்துச்சு. இது எப்படின்னா போன் பே மாதிரி. நம்ம அது 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, யாருக்காவது ஒருத்தருக்கு அப்படி அந்த பணத்தை அனுப்பி அப்படின்ற போய் நம்ம அக்கௌண்ட் குளோஸ் ஆகிடும். அது மாதிரி வாழ்க்கையில் செய்த, இன்னைக்கு செஞ்ச அமல் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் செய்த எல்லா அமல்களும் திவாலாகக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது என்றால் புறம் பேசுவது. அல்லாஹ் சொல்கிறான், வலா யகுதப் பஅதுக்கும் பஅதா, உங்களில் சிலரை பற்றி புறம் பேசாதீர்கள். அய்யுஹிப்பு அஹதுக்கும் அன் யர்குல லஹ்ம அஹீஹி மைத்தன், உங்களிலே ஒருவர் தனது இறந்து போன சகோதரனுடைய பச்சை மாமிசத்தை உண்ண விரும்புவாரா என்று அல்லாஹ் தஆலா கேட்டுவிட்டு பக்கரிஹ்துமு, அதை அவர்கள் வெறுக்கவே செய்வார்கள். எனவே புறம் பேசாதீர்கள் என்று படைச்சவன் சொல்றான். அல்லாஹ் சொல்லுகிறார், உங்களில் சிலரை பற்றி புறம் பேசாதீர்கள். சேர்ந்தாலே பேச முடியும், தனியா உட்கார்ந்து ஒருத்தனை பத்தி புறம் பேச முடியும். அவன் அப்படி இருக்கா இப்படி நான் தனியா உட்கார்ந்து பேசினானா அது நல்லா இருந்தாரு, பக்கத்துக்கு பிடிச்சிட்டு போறது அப்படின்னு சொல்லிடுவான். அதனால அல்லாஹ் சொல்ல போகிற ஆயத்துடைய போக்கே எப்படி இருக்குன்னா, வலா யகுதப் பஅதுக்கும் பஅதா, உங்களில் சிலரை பற்றி புறம் பேசாதீர்கள். இந்த புறம் பேசுவது என்பது நாம் கஷ்டப்பட்டு தொழுகையின் நன்மையை, கஷ்டப்பட்டு செஞ்ச திக்ருடைய நன்மையை, கஷ்டப்பட்டு வச்ச நோன்புடைய நன்மையை, கஷ்டப்பட்டு கொடுத்த தான தர்மத்துடைய நன்மையை சகலத்தையும் பிறருக்கு கொண்டு போய் சேர்ந்துவிடும். ஒரு மனிதர் வீட்டுல 100 பவுன் நகை வச்சிருந்தாரு, வீட்டை கூட்டிட்டு வெளியூருக்கு போயிட்டார். வெளியூருக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா கதவெல்லாம் உடைச்சு கிடக்கு, உள்ள இருந்த எந்த பொருளும் இல்லை, 100 பவுனையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. எப்படி இருக்கா அவரு? பகீர் இருக்குமா? இல்லை, ஒன்னையும் விட்டு வைக்காம அத்தனையும் அழுகி போயிட்டாங்க. இந்த 100 பவுனை சேர்க்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் என்று அவர் கல்வெல்லாம் என்ன மாதிரியாக துடிக்கும். உலக ரீதியான இந்த பொருள்கள் காணாமல் போனா நமக்கு மனசுல வருத்தம் ஏற்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய அமல்களை இப்படி
விடுகிறார்கள். அவர்களை பற்றி பேசினால் அவர்கள் நம்முடைய அமலை எடுத்துக்கொண்டு போய் விடுகிறார்கள். நாம் அமல் செய்யாதவர்களாக நம்முடைய பட்டோலை காலியாகவே இருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா, புறம் பேசுவது விபச்சாரத்தை விட கொடிய குற்றம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, ஒருவரை பற்றி புறம் பேசினோம் என்று சொன்னால் அவரிடம் சென்று மன்னிப்பு கேட்காதவரை அந்த குற்றத்திலிருந்து நாம் வெளிவருவதில்லை. கியாமத்துடைய நாளையில் கோடி கோடியாக நன்மைகளை கொண்டு வரக்கூடிய சில பேர் அங்கு ஏழையா போய்வான் நாம் சொல்லலாம். ஏழைகளை யாருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். யாருக்கு பணம் காசு இல்லையோ அவங்க தான் ஏழை என்றாங்க சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏழை என்பவன் கியாமத் நாளில் என்னுடைய உம்மத்திலே சில பேர் மலையளவு நன்மைகளை கொண்டு வருவார்கள். ஆனால் அவர்கள் மற்றவர்களை பற்றி புறம் பேசி இருப்பார்கள், திட்டி இருப்பார்கள், அடிச்சிருப்பார்கள், அவர்களின் பொருளை எடுத்திருப்பார்கள். இதற்கெல்லாம் அவருடைய நன்மையிலிருந்து எடுத்து கொடுக்கப்பட்டு மீதி மற்றவர்களுக்கு செய்த கெடுதி பாக்கி இருக்கும். அவர்களின் பாவங்களை தூக்கி இவர்களின் தலையில் வைத்து இப்ப பாவம் அலையளவாகிவிட தலையின் நரகத்தில் தலமுப்பதாக தூக்கி எறியப்படுவான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அமல் செய்யாமல் நரகத்துக்கு போனா அது வேற விஷயம். எல்லா அமலையும் செஞ்சுட்டு கடைசியில செஞ்ச அமலெல்லாம் பிறருக்கு கொடுக்கிறது இருக்கிறது அல்லவா, மிகப்பெரிய துரதிர்ஷ்டமான காரியம். அதற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான ரமலானில் 2 பெண்மணிகள் நோன்பு வைத்து உயிர் போற அளவுக்கு அவங்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டு அவர்கள் விஷயமாக பெருமானாரிடத்தில் சொல்லப்பட்டு இந்த பெண்கள் அழைச்சு கொண்டு போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு 10 பாத்திரத்தை கொண்டு வாங்க, 2 பெண்களையும் வாந்தி சொன்னாங்க. அவங்க வாந்தி எடுத்தால் பச்சை ரத்தமும் பச்சை இறைச்சியும் வந்து விழுகிறது அந்த பாத்திரத்தில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹலாலான உணவை கொண்டு நோம்பை திறந்து நோம்பு வச்சுட்டு ஹராமானதை கொண்டு இவர்கள் ஹராமானதை சாப்பிட்டு இருக்கிறார்கள். யாரா சொல்ல நோம்பு வச்சுட்டாங்க, எங்க சாப்பிட்டோம்? பிறரை பற்றி புறம் பேசிய காரணத்தினால் இது மாதிரியான நிலை ஏற்பட்டதுதான். அருமையானவர்களே, நிதர்சனியமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறம் பேசினால் இப்படித்தான் இருக்கும் என்பதை வாதிட்டு எடுக்க வச்சு இந்த உம்மத்துக்கு காட்டி கொடுத்துட்டு போயிருக்கிறார்கள். ஆனால் நாம் புறம் பேசலைன்னா பொழுதே போறதில்லை. தொழுதுட்டு உட்கார்ந்து 4 பேர் உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் பாருங்க, நமக்கு இவருடைய தொழுகையில இந்த தராவியுடைய தொழுகையை தொழுவதற்காக எவ்வளவு கிருபை செஞ்சான். நம்ம அப்துல் இருக்கிறானே, அவன் எப்ப பார்த்தாலும் தொழுக வர்றதில்லை, தராவிக்கு வர்றதில்லை, கடைவீதிக்க போயிட எடுத்தவீங்கெல்லாம் அடிக்கடி போறாங்க. ஒரு நாளைக்கு செத்து போயிட்டு வந்து தெரியுது இல்லை, இன்னைக்கு இல்லாட்டி ஒரு நாளைக்கு மௌத்தா போயிடுவோம். இந்த ரமலான் போயிடுச்சுன்னா அடுத்த ரமலான் நமக்கு கிடைக்குமா? கடைவீதியே கெட்டின்னு கிடைக்கிறேன். நானும் சொல்லி சொல்லி பார்த்துட்டேன், திருத்தவே மாட்டேங்கிறேன். போய் துறையிலாம எப்பேருக்கு போனா நமக்கு என்ன அஸ்தோம் சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்கள் கடைவீதியில தான் இருந்தான். இவெல்லாம் பள்ளிவாசல்ல தான் இருந்தான். பள்ளிவாசல்ல இருந்து தராவிக்கு தொழுக 10 பேர் உட்கார்ந்து பேசினாலும் 10 பேருடைய தொழுகையின் நன்மை அவருக்கு கடமையில் இருந்த சீரழிவுக்கு போயிடும். நீங்க தொழுகிறவர்கள் நன்மை இழந்து வெறும் கையோட போற மாதிரி ஆயிடும். சம்பாதிச்சு சிலவர் தண்ணி அடிச்சு வீடு வந்துறானா இல்லையா? 500 ரூபாய் சம்பாதிச்சா 500 ரூபாய்க்கு கூட்டிட்டு பல்லாண்டு கஷ்டமா வரும், அப்படி அசைவாம வரும். அதே மாதிரி தண்ணி போறோம் பேசுறது கஷ்டப்பட்டு மூலம் நின்று தொழுதுட்டு இந்த நன்மையெல்லாம் பிறகு கொடுத்துட்டு போறது. இமாம் அபூ ஹனீஃபத்துல் குஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க சொன்னாரு, இமாம் அவர்களே, உங்களை பத்தி இந்த மனிதர் தான் போற பேசுறாரு, ரொம்ப தப்பா பேசுறாரு, அப்படியாப்பா பேசுறாரு, ரொம்ப சந்தோஷம். ஒரு தாம்பாளத்து நிறைய பணத்தை வச்சு இமாம் அபூ ஹனீஃபா அவர்கிட்ட கொடுத்து இதை போய் அவர்கிட்ட கொடுத்து அப்படின்னு சொல்லு. அவர் எதுக்குன்னு கேட்டால் அவர் செய்த நன்மையெல்லாம் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்ததற்காக வேண்டி இதை பத்தி பேசினார்களே, அவர் நன்மையெல்லாம் எனக்கு வந்துருச்சு.
ஏன் நன்மையை கொடுத்த காசு கொடுக்கிறவனுக்கே சுக்ரியா சொல்லணும், நன்மையை கொடுத்தவனுக்கு நான் ஏதாவது அன்பளிப்பு பிறகு உபகாரம் செய்ய வேண்டாமா? அதுதான் இந்த பழக்கத்தை கொடுத்துருக்கு. இது இமாம் அபூ ஹனீஃபா அவங்களுக்கு கொடுத்தாங்க, அவருடைய கொடுத்தாரு. எதுக்கு கொடுத்தாங்கன்னு கேட்டாரு. நீங்க செஞ்ச நன்மையெல்லாம் அவருக்கு பார்சல் அனுப்பிட்டீங்கன்னா அந்த நன்மை கொடுத்தவங்களுக்கு ஒரு நன்றி சொல்றதுக்காக இந்த பொருளை கொடுத்துரும். நன்மையோட கொடுத்தா அவர் கூட பேசுறது. சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை பற்றி புறம் பேசுகிறார். எங்களுக்காக உங்க பெரிய பையன் கல்ச்சல் வயதான போயிருக்கான், எந்த யாராவது சேர்ந்துட்டு இப்படி சுற்றுவான், ஓட சுற்றுவான், கேரம் போர்டு விளையாடுவான், அது விளையாடுவான். பிள்ளைகளா கொடுத்து வச்சிருக்கேன், சைத்தான் கொடுத்து வச்சிருக்கேன், அம்மா மகனை பற்றி புறம் பேசுறான். ஒவ்வொருத்தரும் பிள்ளைகள் பெற்றோர்களை பற்றி புறம் பேசுகிறார்கள், நண்பர்கள் நண்பர்களை பற்றி புறம் பேசுகிறார்கள். ஒட்டுமொத்த சமுதாயமும் புறத்திலேயே இருக்கிறது. அதை விட்டு ஒரு புறமாக ஒதுக்கிட்டோம் என்று சொன்னால் செய்த நன்மைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு போய்விடும். இன்று எந்த சபையும் புறத்திலிருந்து காலியாக இல்லை, எந்த பகலும் காலியாக இல்லை, எந்த இரவும் காலியாக இல்லை. புறத்தோடையே நாம் சம்பந்தப்பட்டிருக்கிறோம். நாளைக்கு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நாளில் எந்த அமலை எடுத்துக்கொண்டு போவது மஞ்சா அதனாலதான் குர்ஆன் இப்படி சொல்கிறது, யார் ஒரு நன்மையை செய்து அதை எடுத்துக்கிட்டு வருவானோ அவனுக்கு 1க்கு 10 நன்மை அல்லாஹ் கொடுக்கிறதாக குர்ஆன் சொல்றான். எடுத்துக்கிட்டு வரணும். ஒன்று அல்லாஹ்ட்ட போனால்தான் 1க்கு 10 கிடைக்கும். இங்கதான் எல்லாமே ஓடி போயிருது. வெறும் கையோடு போனால் அல்லாஹ் நம்முடைய விஷயத்தில் என்ன மாதிரியான தீர்ப்பு செய்வான் என்பதை யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானில் வாயை பொத்தி சலாமத், வாயை பொத்தினா சலாமத், மண் சமத்த நஜா, வாயை மூடினவன் ஈடற்றமடைந்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை குறித்து பேசியிருப்பார்கள் என்று யோசிக்க தோன்றுகிறது. வாயை திறந்தால் பிறரை பற்றி பேச நாம் துவங்குகிற பொழுது நரகம் கண்ணுக்கு தெரிய வேண்டும். நம் அமல்கள் எல்லாம் பாழ்பட்டு போறது நம்முடைய கண்களுக்கு தெரிய வேண்டும். ஏன் படித்திருந்தும் தெரிந்திருந்தும் தெளிவாக இருந்தும் நாம் சம்பாதித்த சொத்தாகிய நன்மையை பிறருக்கு ஏன் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற இந்த உணர்வை ஒவ்வொரு நேரமும் நம்முடைய மனதிலே வளர்த்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் கொள்ள ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா புறம் பேசும் கொடிய தீமையில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பிறரின் நன்மைகளை பார்த்து பார்த்து நன்மைகளை அதிகம் அதிகம் செய்யக்கூடிய நன்மசீபை அல்லாஹ் தந்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.